இன்றைய டைரியை திறக்கலாமா? மறக்கப்பட்ட பக்கங்களிலிருந்து 2ஆம் பக்கம். தினமும் ரயில் நிலையத்திற்கு வந்த மனிதர். ஜப்பான் ஒரு சிறிய நகரம். 1920களில் ஒரு பேராசிரியர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பெயர் ஊனோ. அவருடன் வாழ்ந்து வந்தது ஒரு நாய். அதன் பெயர் ஹச்சிகோ. சாதாரண நாய் அல்ல, அது தனது எஜமானை உயிருக்கு உயிராக நேசித்தது. ஒவ்வொரு காலையிலும் பேராசிரியர் வேலைக்கு செல்லும்போது ஹச்சிகோ அவரை ரயில் நிலையம் வரை வழி அனுப்பும். மாலை நேரம் வந்தால் அதே நிலையத்தில் காத்திருக்கும். ரயில் நின்றவுடன் கூட்டத்திற்குள் இருந்து தனது எஜமானை கண்டுபிடித்து மகிழ்ச்சியாக ஓடிச் செல்லும். இது ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, தினமும் மழை, வெயில், குளிர் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் பேராசிரியர் வேலைக்கு சென்றார். ஆனால் திரும்பி வரவில்லை. வேலையிடத்திலேயே திடீரென உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார். அந்த செய்தி வீட்டிற்கு வந்தது. நண்பர்களுக்கும் வந்தது, உறவினர்களுக்கும் வந்தது. ஆனால் ஹச்சிகோவுக்கு யாரும் சொல்லவில்லை. அன்றைய மாலை அது வழக்கம் போல நிலையத்திற்கு வந்தது. ரயில் நிலையத்தில் காத்திருந்தது. ஒரு ரயில் வந்தது, மற்றொரு ரயில் வந்தது. இரவு ஆனது. அந்த நாளில் எஜமான் வரவில்லை. ஆனால் ஹச்சிகோ நம்பிக்கையை இழக்கவில்லை. நாளை வருவார் என்று நினைத்தது. மறுநாளும் வந்தது. மீண்டும் ரயில் நிலையத்தில் நாய் காத்திருந்தது. ஒரு நாள் ஓடியது, ஒரு வாரம் ஓடியது, ஒரு மாதம் ஓடியது. ஹச்சிகோ வருவதை மட்டும் நிறுத்தவில்லை. தினமும் அதே நேரம், அதே இடம், அதே காத்திருப்பு. மக்கள் அதை கவனிக்க ஆரம்பித்தார்கள். கடை வியாபாரிகள் உணவு கொடுத்தார்கள் ஹச்சிகோவிற்கு. பயணிகள் தலையை வருடினார்கள். அனைவரும் அதன் கதையை அறிந்தார்கள். ஒரு நாய் இறந்து போனது தனது எஜமானுக்காக இன்னும் காத்திருக்கிறது. பல வருடங்கள் ஓடின. 8 வருடம் இல்லை, 9 வருடங்கள். தினமும் ஒரு நாள் கூட தவறாமல் அதே நிலையம், அதே காத்திருப்பு. இறுதியில் 1935ஆம் ஆண்டு ஹச்சிகோ அதே ரயில் நிலையத்தின் அருகே இறந்தது. அது கடைசி வரை காத்திருந்தது. தன் எஜமானர் திரும்பி வருவார் என்று நம்பி, அவரால் திரும்பி வர முடியாது என்பதை அறியாமல் காத்தே இருந்தது. இன்று அந்த ரயில் நிலையத்தில் ஹச்சிகோவின் சிலை நிற்கிறது. மக்கள் புகைப்படம் எடுக்கிறார்கள், குழந்தைகள் விளையாடுகிறார்கள். ஆனால் அந்த சிலை ஒரு நாயின் சிலை மட்டுமல்ல. அது காத்திருப்பின் உருவம், அது விசுவாசத்தின் உருவம், அது நிபந்தனையற்ற அன்பின் உருவம். இன்றிரவு நம்மை நேசிப்பவர்களை பற்றி ஒரு நிமிடம் யோசியுங்கள். சிலர் நம்மிடம் எதையும் கேட்பதில்லை. நான் இருப்பதையே போதும் என்று நினைப்பார்கள். அவர்களை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய அன்புகள் பல நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லாது. அவை ஹச்சிகோவை போல அமைதியாக காத்திருக்கும்.